ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ராகி உருண்டை செய்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ராகி உருண்டையை சாப்பிடலாம். நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ராகி உருண்டை செய்ய ஆரம்பிக்கலாம். மிக்சிங் பவுலில் 1 கப் கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு எடுத்து கொஞ்சம் தண்ணியில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேழ்வரகு மாவில் ஆட் பண்ணி பிசைக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் மாவை பிசையணும். இந்த கேழ்வரகு மாவு ஈரப்பதம் வர வரைக்கும் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையுங்க. இந்த அளவுக்கு வரணும். மாவு பிசைஞ்ச பிறகு ஸ்பூனால் எடுத்து கொட்டினீங்கன்னா மணல் மாதிரி கொட்டணும். கேழ்வரகு மாவு கையில் கொஞ்சம் உருண்டை பிடிச்சி பாருங்கள். இது மாதிரி அமுங்கணும் மாவு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸ்டீமர் பேனில் காட்டன் துணியோ இல்லை வாழை இலையோ ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிற மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டீமர் பேன் கீழ் அடுக்கில் தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ அந்த பவுல் வச்சுருங்க. கேழ்வரகு மேலே ஒரு வாழை இலையில் வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் மூடுங்க. இப்போ 10 நிமிஷம் வேக விடுங்க. மிக்ஸி ஜாரில் 10 முந்திரி எடுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை 3 டீஸ்பூன், 4 பாதாம், 1 ஏலக்காய். இது குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. வாங்க கேழ்வரகு மாவு வெந்திரிச்சா பார்க்கலாம். இப்போ இலை எடுத்து பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகி வெந்திரிச்சு பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. கேழ்வரகு மாவு எந்த பிறகு இப்படி தான் கட்டியாக இருக்கும். ஒரு கரண்டியால் கட்டியெல்லாம் உடச்சி விடுங்க. சூடாக இருக்கும் போதே 1/2 கப் திருவுண வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச நட்ஸ் பவுடரை பாதி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேழ்வரகு மாவு சூடாக இருக்கும் போதே நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணுறதுனால வெல்லம் கரைஞ்சி கேழ்வரகு மாவு கூட சேர்ந்துடும். துருவின தேங்காய் 1/2 கப் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த உருண்டையை நட்ஸ் பவுடரில் டிப் பண்ணி மறுபடியும் ஒரு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்த்தியான ராகி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு எண்ணெய் பண்டம், பிஸ்கெட் வாங்கி தராமல் இதை மாதிரி ஹெல்த்தியான ராகி உருண்டை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.